திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 687, அதிகாரம் தூது. 1822 ஆண்டு மே 20 பாரிஸில் பிறந்தவர் ஃப்ரெட்ரிக் பாசி. கல்வியில் சிறந்து விளங்கிய பாசி சட்டத்துறையில் பட்டம் பெற்று தனது 22வது வயதில் அரசாங்க சேவையில் ஓர் எழுத்தராக சேர்ந்தார். அந்த வேலை அவ்வளவாக பிடிக்காமல் போனதால் பத்திரிகை நிருபராகவும் பொருளாதார கட்டுரைகள் எழுதும் எழுத்தாளராகவும் சில ஆண்டுகள் பணிபுரிந்தார். பின்னர் கல்லூரி ஒன்றில் பொருளாதார விரிவுரையாளராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில்தான் பிரான்சு, இங்கிலாந்து, துருக்கி ஆகிய 3 நாடுகள் இணைந்து ரஷ்யா மீது போர் தொடுத்தன. பலத்த சேதத்தை ஏற்படுத்திய அந்த கிரைனியன் போர் அவர் மனதை வெகுவாக பாதித்தது. இதனால் போர் ஏற்படுவதற்கான அடிப்படைகளை அடையாளம் கண்டு போர்களை அறவே ஒழித்து நாடுகளிடையே சமாதானம் நிலவ வழிவகை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். பேச்சுவார்த்தை தான் இதற்கு சரியான தீர்வாக அமையும் என முயற்சி மேற்கொண்டு போரை விரும்பாத நாடுகளை பேச்சுவார்த்தை மூலம் ஒன்றாக அணி சேர்த்து நடுநிலை சமாதான நாடுகள் எனும் அனைத்துலக அமைப்பை உருவாக்கினார். உலக அமைதிக்காக கிட்டத்தட்ட வாழ்நாளின் பாதியை செலவழித்த பாசியை அமைதியின் தூதுவன் என்று உலகம் போற்றியது. அவர் ஏற்படுத்திய விழிப்புணர்ச்சியால் உலக நாடுகளில் பெரும்பாலானவை பேச்சுவார்த்தைகள் மூலம் போர்களை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டன. உலக அமைதிக்காக தனியொரு மனிதனாக கூக்குரல் கொடுத்த பாசிக்கு அமைதிக்கான முதல் நோபல் பரிசை வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டது உலகம். ஆற்ற வேண்டிய கடமை அறிந்து தகுந்த காலத்தை கருத்தில் கொண்டு இடத்தை அறிந்து சிந்தித்து எடுத்துரைப்பதே தூதுவனின் தலைமையான பண்பாகும் என்பதை கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கடமையை காலத்தோடு செய்வது தூது. தூதை விட சிறந்த நட்பு ஏது?